டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து விளையாட எனக்கொரு கால் வேண்டும். அம்பாறை மகோயா வீதியில் அம்பாறையிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் ஆதலோயா பாலத்தின் அருகே ஒரு சிறிய தயிர்கடை இருக்கிறது. சுபுன் மீக்கிரிய என்ற பெயரில் இருக்கும் இந்த கடையில் சுத்தமான கலப்பில்லாத தயிர் வாங்குவதற்காக பலர் வாகனத்தை நிறுத்திச் செல்வர். அந்த கடையின் பல வாடிக்கையாளர்களுள் நானும் ஒருவன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0719685118 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். சென்ற மாதம் ஒரு நாள் நானும் மனைவியும் கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றுக்கு செல்லும் வழியில் அந்த கடைக்கு சென்றோம். நாம் இருவரும் வைத்தியர்கள் என்பது அந்த கடை உரிமையாளருக்கு தெரியும். ஐபோவன் மஹதயா எனக்காங் தமை ஹிட்டிய எக்ஸ்ரே එකක් பெனகண்ட எக்ஸ்ரே ஒன்றை காட்டுவதற்காக நீங்கள் வரும் வரை காத்திருந்தோம் என்று சொல்லியவாறு தனது 10 வயது மகனின் எக்ஸ்ரேயை காட்டினார் அந்த கடைக்கு சொந்தக்காரர். எக்ஸ்ரேயை பார்த்ததும் தயிர் தேவையில்லை, இந்த கடையில் வாகனத்தை நிறுத்தாமல் போயிருக்கலாம் என்று எண்ணியது மனது. எக்ஸ்ரேயை பார்த்த கணத்திலேயே என்ன நோய் என்று தெரிந்து கொண்ட நான் தொடர்ந்தும் அதனை சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தேன். மேலதிக தகவல்களை பெறுவதற்கு அல்ல, என்னையும் எக்ஸ்ரேயையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கும் அந்த தந்தைக்கு பதில் சொல்ல வார்த்தைகள் வந்து சேரும் வரையே எக்ஸ்ரேயை பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்து கொண்டு பக்கத்தில் இருந்த எனது மனைவியிடம் கொடுத்தேன். அதனை பார்த்துவிட்டு சிறுவனுக்கு என்ன நோய் என்பதை புரிந்து கொண்ட எனது மனைவியினது முகமும் மாறுதலுக்குள்ளானது. எதுவும் பேசாமல் எக்ஸ்ரேயை என்னிடமே தந்தாள். முகதமாத்தையா லொகோ லெடக்த, என்ன டாக்டர் பெரிய நோயா என்றார் அந்த தந்தை. அவர் மிகவும் பின்தங்கிய இந்த சிங்கள கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அப்பாவி மனிதர். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று? ஒரே ஒரு மகன், 10 வயது. முதல் குழந்தை பிறந்த பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டார். ஏன் எக்ஸ்ரே எடுத்தீர்கள்? 2 மாதங்களாக எனது மகனின் வலது முழங்காலுக்கு சற்று மேல் ஒரு வீக்கம் ஏற்பட்டது. நோவு எதுவும் இருக்கவில்லை, நடக்கவும் முடியுமாக இருந்தது. அந்த வீக்கம் சற்று பெரிதாக வளர ஆரம்பித்ததும் அம்பாறை வைத்தியசாலைக்கு சென்று சிறுவர் நோய் வைத்தியரிடம் காட்டினோம். அவர் எக்ஸ்ரே எடுத்து வரும்படி கூறினார். அதுதான் எடுத்து வைத்திருக்கிறோம். கிளினிக்கு சென்று காட்ட வேண்டும். அதற்கிடையில் வீங்கிய பகுதியில் ஒரு சிறிய துண்டை வெட்டி எடுத்து பரீட்சித்து பார்ப்பதற்காக கொழும்புக்கு அனுப்பியிருக்கிறார்கள். என்னுடைய கேள்விகளால் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக புரிந்து கொண்ட அவர், எக்ஸ்ரேயில் என்ன இருக்கிறது, எதையும் மறைக்காமல் சொல்லிடுங்கள் டாக்டர் என அழ ஆரம்பித்து விட்டார். முழங்காலுக்கு மேலே ஒரு கட்டி இருக்கிறது. இது எலும்பில் ஏற்படும் ஒரு வகை புற்றுநோய். ஆஸ்டியோசார்கோமா என்பது அதன் பெயர். மீதியே சொல்ல முடியாது தடுமாறினேன். அவரோ விடவில்லை. தொடரும்.